ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாளானது தற்போது வர இருக்கு. ஸோ அது என்றைக்குன்னா டிசம்பருடைய 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய 4ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு அமாவாசையினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கிறதுனால ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தலைவிதி மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தலைவிதி மாற ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கன்னி ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை பரிகாரங்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ கன்னி ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமாவாசைனால் கிரகங்கள் சேர்றதுனால என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான பரிகாரம் செய்து வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரே வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க பார்க்கலாம். மார்கழி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தனாதிபதி சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல சந்தர்ப்பங்கள் நீங்கள் போகணுங்கிறது இல்லை, உங்கள் இல்லம் தேடி தானாக வரப்போகுது. வருமானமானது பயங்கரமாக உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய உங்களுக்கு அதில் சக்ஸஸ் ஆகும். கொடுத்த கடன்லாம் வசூலாகும். உடன் இருப்பவர்களால் நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. தொழிலில் கூட முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு மாறும். இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தலையெழுத்து சூப்பராக மாறப்போகுது. ஆக்சுவலி அமாவாசையில் மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வகர இயக்கத்தில் வர இருக்கிறாரு. அவருடைய பார்வையும் பதியக்கூடிய ராசிகள் புனிதமடைந்து நற்பலன்களை இந்த அமாவாசைக்கு பிறகு வழங்க இருக்கு. அந்த அடிப்படையில் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்கள் ராசிக்கு கைகூடும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறையில் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது புதிய பாதை புலப்படும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதுவரை ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். பாயில் படுத்தவர்கள் பம்பரமாய் சுழன்று பணிபுரியக்கூடிய சூழல் உருவாகும். வாசல் தேடி வரக்கூடிய நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் இப்பொழுது மாற்றப்படலாம். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும். இந்த கிரகத்தினால இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 4வது இடத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வரப்போகுது. குறிப்பாக பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும். புதிய இல்லம் கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வீட்டை விரிவு செய்யக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு உண்டாகும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். வைத்திருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்ணி இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
பயணம் பலன் தருவதாக அமையும். மகிழ்ச்சிகரமான ஆன்மீக பயணங்கள் தாராளமாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க மேற்கொள்ளலாம். அதுக்கு இந்த கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதை தொடர்ந்து மகர ராசிக்கு செவ்வாய் வந்து அங்கு உச்சமும் பெறுகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. இந்த டைம் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சிக்கல்கள் உருவாகும். தொழில் போட்டிகள் கூட அதிகரிக்கும். உடல்நல பாதிப்பு காரணமாக ஒரு சில காரியங்களை தாமதமாக செய்ய நேரிடும். வாகன பழுதுகளால் மனம் கூட வாட்டம் ஏற்படும். ஸோ இந்த கிரகத்தினால கொஞ்சம் ஆபத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பொதுவாக சொல்லணும்னா இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தாள்கள் நிறைய கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மேல் முதலீடு செய்ய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு நிலையான வருமானம் உண்டாகும். பூமி யோகம் கூட அமையும். ஸோ இந்த மாதிரி யோகங்கள்லாம் அமையும். அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. என்ன நிறம் பயன்படுத்தணும்னா பச்சை நிறத்தை பயன்படுத்தணும். பச்சை நிறத்தை பயன்படுத்தினீங்கன்னா இந்த நிறத்தினால உங்களுடைய காரியம் நிறைய சக்ஸஸ் ஆகும். அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு மெயினாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2 இருக்குது. ஸோ டிசம்பரில் 20, 21 இந்த 2 நாட்களுமே ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள். முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தால் இந்த 2 நாட்களில் செய்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு உடனடியாக சக்ஸஸ் ஆகும். இது 2மே முக்கியமான நாட்கள், தவற விட்டுறாதீங்க. ஸோ மார்கழி மாத பலன்கள் இதுதாங்க உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த மார்கழி அமாவாசையுடைய ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இந்த அமாவாசையில் இவற்றை செய்தால் நன்மைகள் பெறலாம் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கன்னி ராசிக்காரங்க. ஆக்சுவலி 12 மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் சூரியன் தாட்சாயணியம் எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம்தான் மார்கழி மாதமாகும். மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேர் போன மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் அதில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக என்ன செய்தால் பலன்கள் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதை கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு மறக்காமல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும். இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையாகும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணை போன்றவற்றை தருவது அல்லது அவர்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் மார்கழி அமாவாசை தினத்தில் கன்னி ராசிக்காரங்க காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க. இப்படி தர்ப்பணம் தர முடியாது அப்படிங்கிறவங்க அந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுன்னா அந்த தினம் வந்து உங்கள் வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தாங்க. யாசகர்களுக்கு அன்னதானம் வந்து செய்யுங்க. இத்தினத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாலும் தானம் செய்த பலனை பெற முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிறப்பு பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறும். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க. ஸோ இந்த பரிகாரங்களை வந்து கன்னி ராசிக்காரங்க நீங்கள் செய்கிறது வந்து ஒரு பயங்கரமான முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய லைஃப்பை வந்து வளமாக மாற வைக்கும். ஸோ மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சாஸ்திர சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும். ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.